சண்டே மார்னிங் போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லாவே புரியும். காலையில் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டோம். சர்ச்சில் சர்வீஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டுப்பாங்க. அன்னைக்கு வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து பர்த்டே. காலையில் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கி வச்சுருந்த கிஃப்ட் அவளுக்கு கொடுத்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்ச் வாங்கியிருந்தோம். சரி பர்த்டே அன்னைக்கு புது வாட்ச் கட்டிப்பா சர்ச்சுக்கு அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தோம். அவள் கையில் கட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கொஞ்சம் லூஸாக இருந்தது. அப்படியே கையில் இருந்து கழண்டு வர மாதிரி. சர்ச் முடிச்சுட்டு வந்து நம்ம கடையில் போய் அதை டைட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் செயின்லாம் கட் பண்ணி உன்னோட சைஸ்க்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு கம்யூனியன் சண்டே அப்படின்றதுனால சர்ச் முடியறதுக்கே 11 o'clock ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் 12 o'clock மேலே தான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி 1 hour இருக்கே, அதனால் கடைக்கு போய் வாட்சில் வந்து செயின் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நல்லா தெரிஞ்சவங்க. நாங்கள் நிறைய டைம் இங்கே வாட்ச் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால செயின் மட்டும் கட் பண்ணணுமா இல்லை வாட்ச் ஏதாவது வேறு பார்க்குறியா பாப்பா, வேறு மாற்றிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அந்த அண்ணா சொன்னதுக்கப்புறம் நானும் அவங்க அப்பாவுமே சொன்னோம், உனக்கு வேறு ஏதாவது வாட்ச் பிடிச்சிருந்தா கூட வாங்கிக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சொனாட்டா, டைமக்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டட் வாட்சஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சொனாட்டா பிராண்டில் வந்து ஒரு வாட்ச் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சரி வாங்கிக்கோமா, ஆல்ரெடி வந்து ஸ்டீல் ஸ்டாப்பில் தான் வந்து 2 வருஷமாக வாட்ச் கட்டிட்டு இருக்க, கொஞ்சம் வித்தியாசமாகவே வாங்கிக்கோன்னு சொன்னோம். இதுதான் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் ரேட்டை பார்த்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. நாங்கள் ஆல்ரெடி வாங்கின வாட்சை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டாக இருந்துச்சு, அதனால் எனக்கு வேணாமான்னு சொல்லிட்டே இருந்தா. அவங்க அப்பா இவ்வளோ சொன்னார், வாங்கிக்கோ நல்லாயிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் பாரு, ரேட்லாம் பார்க்காத அப்படின்னு அவங்க அப்பா இவ்வளோ சொன்னார். ஆனால் வேணான்னு சொல்லிட்டு ஸ்டப்பானா நின்னா. அதுக்கப்புறம் நீ வாங்கினா தான் நாங்கள் கடை விட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரை மனசோட அந்த வாட்சை வாங்கிக்கிட்டா. அந்த கடையில் வேலை செய்கிற அக்கா கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்கள் பசங்களால் உங்களுக்கு ரொம்ப மிச்சங்க, ரொம்ப நல்ல பசங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து கையில் கட்டி விட்டாங்க. இந்த வாட்சில் வந்து செயின் கட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கையில் கட்டி பார்த்தா பாதி வந்து அவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, அந்த வாட்ச் பிடிச்சிருக்கு அவள் செலக்ட் பண்ணது. மீதி வந்து ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வர வரைக்கும் புலம்பிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கேரண்டி கார்டெலாம் வச்சு அதை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி பேக் கொடுத்தாங்க. சரி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னா அந்த கடையில் இருக்க ஓனர்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு பர்த்டே, அதனால தான் வாட்ச் வாங்குறோன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க பையனுக்குமே அன்னைக்கு தான் பர்த்டேவும், அதனால் அவளுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம ஹாப்பியாக அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கண்ணாடி பாட்டில், அதுக்கு மேலே வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து சிலிக்கானில் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி. கலரும் வந்து நல்ல சூப்பரான ஒரு பீச் கலரில் இருந்துச்சு. ஆனால் தண்ணி வந்து 1/2 லிட்டர் தான் பிடிக்கும், ஸ்கூலுக்குலாம் கொண்டு போக முடியாது. அதுவும் இல்லாமல் இது கண்ணாடி அப்படின்றதுனால ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கை தவறி ஏதாவது கீழே விழுந்தால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து வேறு எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி அவளோட பர்த்டேவை நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.